ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கக் கோரி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் திருச்சியில் நடந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் மண்டல செயற்குழு கூட்டம் மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் திருச்சியில் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் பழனியப்பன் வரவேற்புரை ஆற்றினார். மாநில செய்தி தொடர்பாளர் ராஜு, மாநில துணைத் தலைவர் ஹரிஹரன், மாநில செயலாளர் பெரியண்ணன், மாநில துணைத் தலைவர் கோவிந்த் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இது குறித்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் பேட்டி அளிக்கையில், திருச்சி மண்டலத்தினுடைய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளருடைய கோரிக்கையாக கொள்முதல் விலை உயர்வு பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 45 ரூபாயாகவும் எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு 55 ரூபாயாகவும் வழங்கிட வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டோம். அதே போலவே தமிழக அரசிடமிருந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊக்கத்தொகை முறையாக வழங்கப்படாமல் இன்னும் நிலுவையிலே இருக்கின்றது. இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்திருக்க தகவல்படி முதலமைச்சர் அறிவித்திருக்கிற 92 கோடி ரூபாயில் ஊக்கத்தொகை 46 கோடி ரூபாய் மட்டும் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் மீதத்தொகை அடுத்த மாதம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அது அத்தகைய நடைமுறை சங்கத்தில் இருக்க உற்பத்தியாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகின்றது. எனவே உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊக்கத்தொகை சங்கங்களுக்கு காலதாமதமின்றி கொள்முதல் பணப்பட்டுவாடா வழங்குவதைப் போலவே வழங்கிட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். சங்கங்களில் கொள்முதல் செய்கின்ற பாலை நுகர்வோருக்கு விற்கின்ற பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பதவி பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் விலை குறைத்து அறிவித்தார்கள். அந்த விலை குறைவு என்பது ஆவினுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பால் உற்பத்தியாளர் சங்கங்களும் சங்கங்களிலிருந்த பங்கு முதலில் உருவான மாவட்ட ஒன்றியங்களும் மாவட்ட ஒன்றியத்தின் பங்கு முதலில் உருவான மாநில இணையமும் தமிழகத்தில் இருக்கிற ஆவின் பால் உற்பத்தியாளர்களுக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிற 1300 கோடி ரூபாய் இழப்பை தமிழக அரசு அதனுடைய நிதியிலே இருந்து எங்களுக்கு ஈடுகட்டிட வேண்டும். இல்லாவிட்டால் ஆவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் சிதைந்து சின்னாபின்னமாகிவிடும் அபாயம் உள்ளது என்பது இந்த நேரத்தில் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்திக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை போலவே சங்கங்களில் பால் மற்றும் பொருட்களை விற்பனை செய்கின்ற நடைமுறையை கட்டாயப்படுத்தி இன்றைய தினம் கிராம சங்கங்களிலே நடைமுறைப்படுத்த இருக்கின்றார்கள். அதிகாரிகள் வலியுறுத்துகின்றார்கள். ஒவ்வொரு கிராம சங்கத்திலும் பால் அது கொள்முதல் இலக்கு தான், கொள்முதல் அழகு தான். அங்கே பாலை ஊற்ற தான் முடியும் எங்களால். அங்கே போய் பாலை ஊற்றுற முடியும் எங்களால் பால் பொருளை விற்க முடியாது. அதுக்கு போய் நாங்கள் ஜிஎஸ்டி வாங்கி அதுக்கு வரி கட்டினோம்னா வருஷம் அந்த வரிக்கு உண்டான கணக்கை நாங்கள் கொடுக்க வேண்டியது வரும். இந்த நடைமுறையை தவிர்த்துடணும். அதுக்கு பதிலாக அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல திட்டத்தையும் சொல்லிடுறோம். கிராமப்புறத்தில் விட்டுட்டு நகர்ப்புறங்களில் பேரூராட்சி, முனிசிபாலிட்டி, மாநகராட்சி பகுதிகளில் நுகர்வோர் சங்கங்களை அமைச்சு அங்கங்கே ஆவினுடைய பால் பொருட்கள் கிடைப்பதை 24 மணி நேரமும் கிடைக்கிற மாதிரி செஞ்சால் கூட ஆவினுடைய பால் பொருட்கள் நல்ல முறையில் உற்பத்தியாளர்கள் சென்று அடையும் என்ற நேரத்தில் அன்போடு தெரிவித்துக்கொண்டு எங்களை அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அரசு தள்ள வேண்டாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் ராஜேந்திரன், வழக்கறிஞர்.